ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பேக்கிங் திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அது வாங்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த ட்ரே வந்து வாங்கிட்டு வந்தேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரௌனி அப்புறம் பிளெயின் கேக்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் வரும்போது செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது. ரேட் பார்த்திங்கன்னா 320 ரூபா. நல்லா தாராளமாக வாங்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. இந்த பவுல் பார்த்திங்கன்னா மிக்சிங் பவுல். ஏற்கனவே 1 kg மிக்ஸ் பண்ணுற பவுல் என்கிட்ட இருந்தது. கொஞ்சம் அதிகமாக பீட் பண்ணால் சில்வர் பாத்திரத்தில் தான் பீட் பண்ணியிருந்தேன். இதை பார்க்கும் போதே வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 120 ரூபா, சாரி 140 ரூபா மிக்சிங் பவுல். அப்புறம் மில்க் எசன்ஸ், ஏலக்காய் எசன்ஸ், பட்டர் எசன்ஸ் 3மே வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா மில்க் எசன்ஸும் பட்டர் எசன்ஸும் வந்து 30 ரூபா 35 ரூபா ரேட் அதில் போட்டு இருக்கும். ஆனால் வாங்கும் போது மில்க் எசன்ஸ் பார்த்திங்கன்னா 20 ரூபா, ஏலக்காய் எசன்ஸ் வந்து 15 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரேட் வந்து கம்மி பண்ணி தான் போட்டு கொடுப்பாங்க. நம்ம இந்த ஹோல்சேல் கடைக்கெலாம் போயிட்டோம்னா ரேட் கம்மி பண்ணி தான் போட்டு தருவாங்க. இது வந்து நியூட்ரல் ஜெல். இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராபெரி பைனாப்பிள் கேக்லாம் பண்ணும்போது மேலே ஜெல் வந்து வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா, நேம் ரைட் பண்ணுறதுக்காக தான். நம்ம பேரெல்லாம் எழுதி கொடுப்போம் இல்லையா, அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேக் ஜெல்லு. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தது வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அதனால் அதை வச்சு யூஸ் பண்ணோம்னா வேஸ்ட்டு தான். அதனால் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1 kg 275 ரூபா. இது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லெச்சஸ் கேக் ஆர்டர் இருந்ததா, அதனால் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ஒன்று தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 115 ரூபா. அப்புறம் வந்து ஒரு சாக்லேட்லாம் வந்து காலியாக கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம ப்ரௌனி, பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்லாம் கேக் பண்ணுறோன்னா இந்த டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்லாம் கண்டிப்பாக தேவை. அப்புறம் வந்து இதில் வந்து ரேட் அதிகமாக எதுன்னு காட்டிங்கன்னா, ஒயிட் சாக்லேட் தான் ரேட் அதிகம். ஒயிட் சாக்லேட்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மில்க்கு வந்து 160 ரூபா. ஆனால் இதில் வந்து ரேட் வந்து அதிகமாக போட்டுருப்பாங்க. நம்மளுக்கு கம்மி பண்ணி தான், கடையில் வாங்கும்போது கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், 165 ரூபாவை என்னவோ போட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணி தான் தருவாங்க. இப்போ மில்க் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா 160 ரூபா. டார்க் காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 119 ரூபா, அதாவது 120 ரூபா, 240 ரூபா ரெண்டு சேர்த்து. அப்புறம் வந்து ஒயிட் காம்பவுண்ட் வந்து 180 ரூபா. இதில் ஜாஸ்தியானது கேட்டிங்கன்னா ஒயிட் காம்பவுண்டு தான், 180 ரூபா. அப்புறம் வந்து இது மெஷரிங் கப் வந்து 85 ரூபாய். ஏற்கனவே இருக்குது. வீடியோவுக்காக ஒன்று எக்ஸ்ட்ரா தேவைப்படுன்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபியோனா க்ரீம் வந்து 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து 1 kg வெயிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 170 ரூபா தான். ஆனால் இதில் 270 ரூபா போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு ரேட் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுதான் பில்லு. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு ரேட் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே ஆன்லைனில் வாங்காத, எப்போவுமே எசன்ஸ் ஷாப் எதுக்குன்னு எங்கே இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ரேட்டும் கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு நிறைய லாபமும் வரும். ஹோம் பேக்கர் ஆகணும்னா கண்டிப்பாக கடையில் போய் பார்த்து வாங்குங்க. அது ஐசிங் சுகர் எப்படி செய்யணும்னு வீடியோ கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ஈவினிங் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.